மருத்துவத்துல ஒரு எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு சுலபமா தெரிஞ்சிரும். ஆனா மனித உணர்வுகளையும் குறிப்பா காதலையும் அந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம்தான். என்ன சொல்றது, அது ஒரு சிக்கலான விஷயம். ஆமா, கரெக்ட். இன்னைக்கு நாம அலச போற உமாகாந்த் கோடியோட ஆரோமில்லே நாவல் இந்த சிக்கலான கேள்வியை தான் கையில எடுக்குது. கண்டிப்பா. நேரா கதையோட முதல் பக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தோட ஆசிரியரின் குறிப்புகள் பகுதியை கவனிச்சிங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஆமா, அந்த அர்ப்பணிப்பு பகுதி தானே சொல்றீங்க? கரெக்ட். அதாவது ஒரு நாவல் ஆசிரியர்னா தனியா ஒரு அறையில உட்கார்ந்து உலகத்தை உருவாக்குவாருன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா உமாகாந்த் தன்னோட தாயார் பாரதி, அப்புறம் தொடர்ந்து ஊக்கமளிச்ச சகோதரர் லக்ஷ்மிகாந்த் இவங்களுக்கு இதை அர்ப்பணிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம அண்ணி தீப்தி, அப்புறம் மாதவன், ஸ்ரவந்தி, தேஜஸ்வி மாதிரி பல நண்பர்களுக்கும் இந்த புத்தகத்தை சமர்ப்பணம் செஞ்சிருக்கார். ஆமா, ஒரு அறிமுக நாவலாசிரியர் தன்னோட படைப்புக்கு பின்னாடி இருக்கிற இந்த நெட்வொர்க்கை வெளிப்படையா காட்டுறது ரொம்ப அரிது. இத படிக்கும் போதே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஒரு நாவல் எழுதுறது தனியா ஒரு மலையில ஏறுறது மாதிரி இல்ல, அது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. ரொம்ப சரியான உதாரணம். நிஜமாவே அப்படிதான். இவங்க எல்லாரும் அந்த ஊக்கம்ங்கிற பேட்டனை கைமாத்தினதுனாலதான் இவரால அந்த ஃபினிஷ் லைனை தொட முடிஞ்சிருக்கு. இப்படி நிஜ வாழ்க்கையோட சப்போர்ட்ல உருவான ஒரு கதைக்குள்ள இப்ப நாம நுழையலாம். சரி, இந்த கதையோட மையமே அத்வைத் அப்புறம் சான்வி. இவங்க 2 பேரை சுத்தி தான் நகருது. அவங்க 2 பேரும் ஹைதராபாத்ல தினமும் ஒரே கம்பெனி பஸ்ல பயணிக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன வயசு நண்பர்கள், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், இப்படி எல்லாமே தான். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? என்ன முரண்பாடு? குணத்துல சொல்றீங்களா? ஆமா, சான்வி தன் உணர்வுகளை ரொம்ப வெளிப்படையா பேசுற ஒரு பொண்ணு. ஆனா அத்வைத் அப்படி இல்ல. அவன் காதலிக்கிறான், ஆனா அது வெளியே சொல்லாம பெரிய மௌனம் காக்குறான். அந்த நிராகரிப்பு பயம்தான் காரணமா இருக்கும். கரெக்ட். ஒருவேளை காதலை சொல்லி சான்வி நிராகரிச்சுட்டா இருக்கிற இந்த நல்ல நட்பும் போயிடுமோ அப்படிங்கறது தான் அவனோட பயம். இது ரொம்ப சாதாரணமான ஒரு பயம்தான். இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் உங்க வாழ்க்கையில இதை யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து நம்ம அமைதியா இருந்திருப்போம். அந்த அமைதியே ஒரு பெரிய புயலை உருவாக்கி இருக்கும். அதுதான் உண்மை. அத்வைத் பண்றதும் அதுதான். பாதுகாப்பிற்காக நம்ம பயன்படுத்தும் இந்த மௌனம் எப்படி உறவுகள்ல பாதுகாப்பிற்கு பதிலா மிகப்பெரிய தூரத்தையும் வலியையும் ஏற்படுத்துது. இங்கதான் நம்ம மனித உளவியலை புரிஞ்சுக்கணும். அத்வைத்தோட மௌனம் அவனை பாதுகாக்குதுன்னு அவன் நம்புறான். ஆனா தன்னோட உண்மையான உணர்வுகளை மறைக்கிறது கூட ஒரு வகையான பொய் தான். ஆமா, சொல்லாம மறைக்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். கண்டிப்பா. ஒரு விஷயத்த சொல்லாம மறைக்கும் போது அது சான்விக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை உருவாக்குது. வார்த்தைகளால ஏற்படுற காயத்தை விட இந்த மௌனம் ஏற்படுத்துற வலி ரொம்ப ஆழமானது. அப்போ இந்த மௌனம் அவங்கள நிரந்தரமா பிரிக்க போகுதுன்னு நாம நினைக்கும் போதுதான் அனுராக் அப்படிங்கிற சக ஊழியரோட வருகை நடக்குது. ஓ ஆமா, அந்த அனுராக் கேரக்டர் வந்ததும் கதை நல்லா சூடு பிடிக்குது. அதுக்கப்புறம் மழை பெய்யறப்ப நடக்கிற ஒரு முற்றுப்பெறாத வாக்குமூலம் இருக்கு. இதெல்லாம் அத்வைத்தோட மௌனத்தால சான்விக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆமா, அவங்க 2 பேரும் ஒரு பெரிய சண்டை போட்டாதான் இந்த அமைதி உடையுமான்னு நம்ம யோசிப்போம். ஆனா அனந்தகிரி மலையில நடக்கிற ஒரு பனிமூட்டமான முகாம்ல தான் அந்த இறுக்கம் தளருது. அந்த கேம்ப் சீன் ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா. பழைய நினைவுகள், அப்புறம் அந்த நெருப்பு வெளிச்சம், இதெல்லாம் அவங்க பயத்தை விட்டு உண்மையாக பேச ஒரு வாய்ப்பை உருவாக்குது. வெறும் பழக்கம் அப்படிங்கிற ஒன்ன மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு உறவை காப்பாத்திட முடியாது. மௌனத்தை உடைச்சு பேசுறது எவ்வளவு அவசியம்னு அந்த தருணம் அவங்களுக்கு புரிய வைக்குது. ஆனா விதி அவங்கள அங்கேயும் சும்மா விடல. அத்வைத்திற்கு திடீர்னு நியூயார்க் மாறுதல் கிடைக்குது. பிரிவோட விளிம்புல நிக்கும் போதுதான் அவனுக்கு வேற வழியே தெரியல. அதனால தன் காதலை முழுமையா வெளிப்படுத்துறான். ஆனா அங்க ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. ஷான்வி ஏற்கனவே நியூஜெர்சிக்கு மாறுதல் வாங்கி அவனுக்காக காத்திருக்கா. அட ஆமா, அது ஒரு நல்ல ட்விஸ்ட். அந்த அமெரிக்காவின் பனிப்பொழிவுல அவங்க இடையான உரையாடல்கள் அவங்க காதலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. ஒரு தயக்கத்துல இருந்த காதல் இப்போ ஒரு உறுதியான காதலா மாறுது. இறுதியா ஹைதராபாத்திற்கே திரும்பி குடும்பத்தினரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காதலுக்கு வெறும் அறிமுகம் மட்டும் பத்தாது, அந்த உறவை தேர்ந்தெடுக்க தைரியமும் வேணும். ஆக மொத்தத்துல ஆரோமிலே வெறும் ஒரு வழக்கமான காதல் கதை இல்ல. மௌனம் எப்படி ஒரு உறவை கொல்லும், அதே சமயம் சரியான நேரத்துல பேசுற வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு ஆழமா பேசுற கதை. இது ரொம்ப உண்மையான ஒரு கருத்து. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. உங்க வாழ்க்கையில பயத்தினால நீங்க சொல்லாம தவிர்த்த வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலயும் அப்படி ஒண்ணு இருக்கும். ஒருவேளை அந்த வார்த்தைகள் சரியான நேரத்துல சொல்லப்பட்டிருந்தா
உங்க வாழ்க்கை இப்போ எந்த புதிய திசையில மாறி இருக்கும் யோசிச்சு பாருங்க.